ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு 5000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 5000 ரூபா தான். ஆனால் அதிகபட்ச சம்பளம் 2, 3ன்னு லட்சத்தை தாண்டி போய்கிட்டே இருக்குது சார். நம்ம ஊரும் 2 லட்சம் வாங்குறவனுக்கு தகுந்தபடி தான் மாறிக்கிட்டே இருக்குது சார். நம்ம ஊரில் மொத்தம் எத்தனை பேர் வாழ்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு 50-60 லட்சம் பேர் இருப்பாங்க. நான் என்ன சென்சாஸ் கணக்கா சார் கேட்டேன்? சார் நம்ம ஊரில் மொத்தம் 2 பேர் தான் சார் வாழ்கிறாங்க. புரியலையா? ஒருத்தர் ஸ்பென்சார் பிளாசாக்கு உள்ளே இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சார் பிளாசாக்கு வெளியில் இருக்கிறவன், ஒருத்தர் சத்தியம் தேட்டருக்கு உள்ளே இருக்கிறவன், ஒருத்தர் சத்தியம் தேட்டருக்கு வெளியில் இருக்கிறவன், ஒருத்தர் ஏடிஎம் சென்டருக்கு உள்ளே இருக்கிறவன், ஒருத்தர் ஏடிஎம் சென்டருக்கு வெளியில் இருக்கிறவன். வெளியில் இருக்கிறவன் நம்ம பையன் சார். சார் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? சார் டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? சார் ஹவுசிங் பில்லு கட்டிட்டீங்களா சார்? சார் அதை தூக்கி இதில் போட்டலாமா சார்? இதை தூக்கி அதில் போட்டலாமா சார்? சார் 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 பாவம் சார். சார் நான் பரவாயில்ல சார், ஏதோ 2 குரலை சொல்லி வாத்தியார் வேலை வாங்கி நான் படிச்சுக்கிறேன். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி படித்தவனுங்க, ஜியோகிராஃபி படித்தவனுங்க, சோசியாலஜி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவனுங்களாம் செத்தானுங்க. பாவம், ஒரு வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். சார் நான் 5000 ரூபாய் பத்தலன்னு சொல்லலை, பசி பட்டினி கொடுமைன்னு சொல்லலை, பிச்சை கேட்கல. ஆனால் இந்த பணம் அதிகமாக வாங்குறவனுங்க பண்ணுற அலப்புற இருக்கே தாங்க முடியல சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இது எல்லாமே எம்பிஏ படித்தவனுக்கும், எம்சிஏ படித்தவனுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கும், டாக்டர் படித்தவனுக்கு மட்டும்தானா சார்? எங்களுக்கெல்லாம் கிடையாதா சார்? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையை நீந்தாங்கன்னா நான் பாரதி. அதான் சார் இங்கே நடக்குது. 2 லட்சம் வாங்குறானுங்க, 3 லட்சம் வாங்குறானுங்க, வீட்டை வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, ரேமன் கிளாஸை போடுறானுங்க, ஷூஸை போடுறானுங்க, செண்டை போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். ஆகும். Touch me if you dare. Don't look at my face. Unbutton me here. அப்படின்னு பொண்ணுங்க எழுதிட்டு போனால், அதுவும் மார்பு மேலேயே எழுதிட்டு போனால், ரோட்டில் பாவமாக போய்கிட்டு இருக்கிற நம்ம பசங்களுக்கு தொட்டு பார்க்கணுன்னு தோணுமா தோணாதா சார்? கண்டிப்பாக தோணும் சார். தோணும் சார். இந்த தமிழ் படித்தவங்களெல்லாம் அப்புறம் நீங்கள் சாந்தமானவங்கன்னு தப்பாக நினச்சிடாதீங்க சார். தாடி வச்சுக்கிட்டு, சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்லா பைய வச்சுக்கிட்டு கவிதை சொல்கிற டோமர்னு நினச்சிடாதீங்க சார். தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் கற்றுக் கொடுக்கும்.